ஹலோ மை ஃபுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம குனாஃபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் சேமியா வச்சு. கண்டிப்பாக நான் இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்றது வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம சேமியா எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சேமியா எடுத்திருக்கேன். சேமியா ரொம்ப குட்டி குட்டியாக மெலிசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அது எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நொறுக்க முடியுமோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க, பாட்டம்க்கும் டாப்க்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு பாட்டம் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு எடுக்க போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் வைக்கும்போது நம்ம 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் பாட்டம் பேக் பண்ணி எடுத்தால் போதும். அண்ட் நீங்கள் வந்து டாப் அண்ட் பாட்டம் 2 மூடும் ஆன் பண்ணிக்கோங்க. அது பேக் ஆகிற சமயத்தில் நம்ம உள்ளே வைக்கிற க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம். அதில் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை நம்ம பாயில் ஆகிட்டுருக்க மில்கில் ஆட் பண்ண போகிறோம். பாலில் ஆடை படியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும் பால். அந்த டைமில் நம்ம சீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா க்ரீம் அண்ட் சீஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் இது அடி பிடிச்சிட்டோம், அப்படி இல்லாட்டி ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீஸ் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் சர்க்கரை, அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்பலாம் கம்மி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டமை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ அதிலே நம்ம வச்சுருக்க க்ரீமை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேலன்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த சேமியாவையும் இதுக்கு மேலே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தினோன்னா நம்ம க்ரீமெல்லாம் பிதுங்கி வெளில வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக மட்டும் அது மேலே தட்டி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் டாப் மட்டும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே தெரிஞ்சிடும். நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சேன். எக்ஸ்ட்ரா வச்சு பார்த்தேன், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துட்டேன். இது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படி சொல்லிட்டு பிஸ்தாவை நான் கொஞ்சமாக கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணேன். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சேமியா வச்சு பண்ணதுனால மேலேயும் கீழேயும் நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. பட் குனாஃபா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஆப்டாக குனாஃபா ரெசிபி தான் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபியும் கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.